ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாக்கில் பாருங்கள். இன்றைக்கி நல்லா சூப்பராக ஒரு ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறேன். பூர்ண கொழுக்கட்டை, நல்லா சாஃப்டான ஸ்வீட்டான பூர்ண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு இல்லைன்னா ஆயுத பூஜை எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செய்யலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பச்சரிசி மாவுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்குவோம். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் வெந்நீர் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருக்கோம். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இதுக்கு வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நான் பொட்டுக்கடலை எடுத்து வறுக்கிறதுக்கு போட்டிருக்கேன். இதை லைட்டாக வறுத்துட்டு இதை தனியாக பொடி பண்ணி வச்சுக்கணும், நல்லா பவுடராக. இப்போ பொட்டுக்கடலை வந்து வறுத்தாச்சு, கொஞ்சம் சூடாக இருக்குது. இதை ஆறுனதும் இதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த நெய்யில் வந்து நம்ம திருவி வச்சுருக்க இந்த தேங்காயை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் இந்த தேங்காயில் தண்ணி சத்து இல்லாத அளவுக்கு கொஞ்சம் இதை வறுத்துக்கிறணும் நெய்யிலையே. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வறுத்து எடுத்துக்கிறோங்க. தேங்காய் வறுக்கிறதுக்குள்ளே இந்த பொட்டுக்கல்லையை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடராக. இந்த பொட்டுக்கல்லையோட 2 ஏலக்காயும் போட்டுக்குவோம் வாசனைக்காக. இப்போ பாருங்கள், இந்த தேங்காயை வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த தேங்காயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இனிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாங்கள் நல்லா இனிப்பு சாப்பிட்றதுனால நான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இதோட இந்த பொட்டுக்கடலை மாவு ஒரு ஸ்பூனையும் சேர்த்துக்குவோம். இதை வந்து நல்லா இப்படி தண்ணி விடாமல் இப்படி கிண்டுனா இந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். ஒரு 5 நிமிஷம் இப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கிண்டி விடணும். இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவை வந்து எடுத்து சின்ன உருண்டைகளாக அப்படி பிடிச்சிக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கவரை எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் இந்த உருண்டையை வச்சுட்டு இந்த கவரை அப்படி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா இது வந்து நல்லா சரிசமமாக வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு தட்டினதுக்கப்புறம் இது வந்து பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எடுக்க வந்துடும். இந்த பாருங்கள், இப்போ இதில் வந்து ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். வச்சுட்டு இதை அப்படியே இந்த ஷேப்பில் இதை மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த எண்டிங் பூரா இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுவோம். அப்புறம் இந்த கவரை எடுத்தோம்னா இப்படி தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு அப்படியே அவிச்சு எடுத்துக்கலாம். ஒன்றா இப்படி செஞ்சு இதில் வைக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா செஞ்சு வச்சாச்சு. நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம இப்படி செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா அவிஞ்சு வரட்டும். இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை ஒன்றா எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் எடுத்தாச்சு. இப்போ அடுத்த இதையும் செஞ்சு இன்னொரு இதுக்கு வச்சுருவோம். பாருங்கள், நல்லா சூப்பரான பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா சாப்பிட்றக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.